அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கூட ஒரு நார்மல் கூட கேட்டிருக்காங்க. அதோடைய மெஷர்மெண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இது மீடியம் சைஸ் கூட இது மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த கூட நான் க்ரீன் கலரு அப்புறம் பிளாக் கலரில் தாங்க இந்த கூட போட போகிறேன். அப்புறம் சைடில் நான் எல்லோ கலர், அதாவது மாம்பழ கலர் கொடுக்க போகிறேன். இப்போ இதோடைய மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். நம்ம நான் க்ரீன் கலரில் 24 ஒயரு, அப்போ பிளாக்கில் 10 ஒயரு. இது எல்லோ கலர் அடிக்கு மட்டும் ரன்னிங் ஒயராக இது கொடுக்க போகிறேன். இது இந்த எல்லோ கலர் அடிக்கும் அப்புறம் சைடுக்கு மட்டும் தான் வரும். மெயின் இந்த க்ரீனும் பச்சையும் தான் வரும். இப்போ இதோடைய மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். நான் ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன். இதுக்கு 7.5 அடி நான் க்ரீன் கலரில் 7.5 அடி 24 ஒயர் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது மெஷர்மெண்ட் ஸ்கேலில் பண்ணிகிட்ருக்கேன். 7.5 அடி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது 7.5 அடி. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பிளாக் கலரில் 10 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. க்ரீனில் 24, 7.5 அடியில், அதே 7.5 அடியில் பிளாக் கலரில் 10 அடி கட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஒரு ஒயர் அளந்து கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒயர் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இதாங்க ரன்னிங் ஒயரு. அடிக்கு மட்டும் இது ரன்னிங் ஒயராக எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு பிளாக் கலர் ஒயரை எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு சரிசமமாக அந்த ஒயரை நான் மடித்து எடுத்துக்கிறேன். சரிசமாக 2 மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு இப்போ அந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஒயரை அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளந்து மடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ பிளாக் கலர் ஒயரில் ரன்னிங் ஒயரை கொடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும். நாட்டு எல்லாருக்குமே போட தெரியும், அதனால் நான் சொல்லலை. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்படி நாட் போட்டுட்டு மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரையும் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் இருக்கா, சரிசமமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு 2 ஒயரையும் மட்டும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி சரிசமமாக எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சரிசமமாக ஆகிற மாதிரி இந்த ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி எல்லா ஒயரையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 பிளாக் கலர் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் கொடுத்தாச்சு. திரும்ப ஒரு பிளாக் கலர் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது கடைசி ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பிளாக் கலர் வரும். இடையில அதுக்கப்புறம் பச்சை ஒரு 6 கொடுத்துக்கிறேன். இப்போ 2 பிளாக் போட்டாச்சு. அடுத்து பச்சை கலர் போட்டுக்கலாம். பச்சை கலர் எத்தனை லைன் போட்டுக்கிறேன்னா ஒரு 6 லைன் போட்டுக்கிறேன். அடுத்து 2 பிளாக்கு, அடுத்து 6 பச்சை, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு முடியும் போது பச்சை பிளாக் தான் வரும். பாருங்கள், இப்போ க்ரீன் போட்டாச்சு. இதே மாதிரி 6, இது பாருங்கள் 6 க்ரீன் போட்டிருக்கேன். 2 பிளாக்கு, 6 க்ரீனு, அடுத்து 2 பிளாக்கு, அடுத்து திரும்ப 6 க்ரீன், இப்படி ஃபுல்லாக போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரியே போட்டுட்டு வாங்க. இது டிசைன் நல்லாயிருக்கும். இந்த டிசைன் இந்த மாதிரி போடுறதுக்கு பாருங்கள், நான் 2 லைன் போட்டுட்டேன். 2 லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் லைன். இந்த முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள், அடையாளத்துக்காண்டி நான் முடிச்சு போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி அடையாளத்துக்காண்டி நான் முடிச்சு போட்டிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் லைன். இந்த ஃபஸ்ட் லைனை கட் பண்ணும்போது முன்னால் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயர் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒயரையும் இந்த ஒயரையும் அளந்து எடுத்துட்டு தான் கட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ஒயரில் ஸ்டார்டிங் ஒயரும் லாஸ்ட்டில் முடிக்கிற அந்த முடிச்சு போட்டிருக்க ஒயரையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அளந்து.
இப்போ நான் 2வது லைனும் போட்டுட்டேன். இந்த 2வது லைன் போட்டுட்டு இப்போ இந்த 2வது லைன் ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லலைல, அதனால் 3வது ரவுண்டு வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா 10 இது வந்து 10 லைன் போடணும். இந்த அடையாளம் போட்டுட்டு மேலே வந்து 4 லைனும் கீழே வந்து மேலே 5 லைனும் கீழே 4 லைனும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் அளந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லைனை மட்டும் இந்த ஒரு கட் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட் லைனை மட்டும். இப்போது அதில் அடையாளம் போட்டுட்டு மேலே வந்து 5 நிலை போட்டுக்கோங்க. மேலே 5 லைனு கீழே 4 லைனு போட்டுக்கோங்க. இப்போ இது எப்படி அடி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3வது அடி எல்லாமே இப்படி தான் போடணும். நான் உங்களுக்கு 2வது அடி எப்படி போடுறதுன்னு சொல்லலைங்கிறதுனால நான் 3வது அடி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போகிற பிளாக் கலர் ஒயரையும் ரன்னிங் ஒயரை எடுத்து அளந்து மடித்து எடுத்துக்கணும். மடித்து எடுத்துகிட்டு இப்போ அந்த ஒயர்லேட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். இப்படியே நாட் போட்டு திரும்ப எப்படி கட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி தாங்க இந்த அடி 10 லைனும் இதே மாதிரி தான் போடணும். உங்களுக்கு அடி வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா கூட ஒரு லைன் வந்து போட்டுக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க ஒயரையும் இந்த ஒயரையும் சேர்த்து அளந்து கட் பண்ணிக்கணும். முடிக்கும்போது அப்படி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த 2 ஒயரையும் சேர்த்து அளந்து இந்த பக்கத்தில் இருக்க ஒயர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த 10 லைனும் இதே மாதிரி தாங்க போடணும். மேலே 5 லைனு கீழே 4 லைனு போட்டு முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கூட வந்து கொஞ்சம் அகலமாக வேணும்னா கூட ஒரு லைன் வந்து அடி வந்து போட்டுக்கோங்க. அதாவது கீழே 5 லைன் மேலே 5 லைன் கீழே 5 லைன் போட்டுட்டு மொத்தம் 11 லைன் வரும். அதாவது அடிபாகம் காணாதவங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடிபாகம் வந்து கொஞ்சம் அகலமாக போட்டால் நல்லா தான் இருக்கும். நான் பாருங்கள் இப்போ 9 லைன் போட்டுட்டேன். இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பிளாக்கு, அப்புறம் 6 க்ரீனு, அப்புறம் 2 பிளாக்கு 6 க்ரீனு, இந்த மாதிரிட்டு லாஸ்ட்டில் பிளாக்லேயே முடிச்சிருக்கேன். இது வந்து நான் வந்து இப்போ 9 லைன் போட்டிருக்கேன். இது வந்து அடிபாகம் வந்து கொஞ்சம் காணாது, அதனால் நான் கூட 2 லைன் வந்து போட்டுக்கிறேன். அப்படி கூட 2 லைன் போடுறவங்க 11 லைன் போடுறவங்க நடுவில் வந்து ஒரு லைனு அதை முடிச்சு போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் மேலே 5 லைனு கீழே 5 லைன் வந்து போட்டுக்காங்க. இந்த மாதிரி போட்டு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கூட வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதேமாதிரி கூட வந்து நல்லா டைட்டாக போடுங்க. ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்ப டைட் இல்லாமல் அதாவது இந்த அளவுக்கு நல்லா போடுங்க. நான் கூட வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். நீங்கள் என் கூடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக போட்டுக்கோங்க. கூட வந்து நல்லா சூப்பராக வரும். ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த குச்சியெல்லாம் சொருவாங்க. அந்த மாதிரி குச்சியெல்லாம் சொருவ வேண்டாம். அந்த மாதிரி இல்லாமட்டு கூட வந்து நல்லா உட்கார மாதிரி இருக்கும். அடிபாகத்தில் அந்த குண்டு மத்து வச்சுக்கணும். ஏன்னா சீக்கிரம் வந்து கூட வந்து தேஞ்சிடும், கீழே வைக்குவாங்கள்ல, அதனால் குண்டு மத்து வச்சுக்கணும். இந்த பக்கம் ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் நடுவில் 2, அப்புறம் இந்த பக்கம் 1, மொத்தம் 6 குண்டு வச்சுக்கணும். இவ்வளோதாங்க. இந்த 2 ரோல் கூடையோட மெஷர்மெண்ட்டு இவ்வளோதாங்க. அடிபாகம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.